வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா குனிமுத்தூரில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன் பண்ணியிருக்கோம் 3 BHKல. வாங்க எப்படி இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். Welcome to the Grand Interior. வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா குனிமுத்தூரில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன் பண்ணியிருக்கோம் 3 BHKல. வாங்க எப்படி இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டேர் கேஸு, மேலே பெட்ரூம் வச்சுருக்காங்க. அந்த பெட்ரூம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸுக்கு ஒரு கிராஸ் டிசைனில் மார்பிளில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓப்பனில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் யூபிவிசினால் யூபிவிசி வைக்கிற மாதிரியும் உங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்பிள் டிசைனில் பிளாக் வித்து சில்வரில் உங்களுக்கு டிவி யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 feet தான் இருக்குது. அந்த 5 feetல் நமக்கு எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா இங்கே ரோஸ் ஹோல்டில் உங்களுக்கு நாப் செட் பண்ணி ஓப்பன் டோர் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷீட் போட்டு உங்களுக்கு பேனலிங் மாதிரி பண்ணலாம். இவங்க வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. அதனால் இதை வால் கவர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வால் கவர் பண்ணாமல் உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ 5 feetல் உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருக்குறோம். கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன கிச்சன் தான், ஒரே ஒரு டாப் மட்டும் தான் போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பேஸ்கெட் போட்டு இங்கே ஒரு வாஷ் பேசன் தனி ஏரியா விட்டுருக்கோம். 4 பேஸ்கெட் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா கோல்டு வித்து ஒயிட்டில், இது மார்பிள் ஃபினிஷ் தான் உங்களுக்கு கோல்டு வித்தில் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் டைப் வரனால ஒரு ஃபோல்டபுள் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சிலிண்டர் எல்லாமே வச்சுக்கலாம். ப்ளஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டு போடாமல் பண்ணுங்கள். கிச்சன் பண்ணும்போது பெட்டு போட வேண்டாம். பெட்டு போட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெட்டு போட்டிருக்காங்க, போட்டு யூஸ் இல்லை. ஏன்னா இந்த கல் போடுறவங்க வந்து காங்கிரீட் போடுறவங்க வந்து ரொம்ப உள்ளே தள்ளி போட்டுடுறாங்க. அதனால் அந்த பெட்டு போடும்போது நம்ம போஸ்ட்டில் வெளியே கொண்டு வர வேண்டியதாகி போச்சு. பெட்டு போடாமல் இருந்தாலே உங்களுக்கு இந்த ஃபுல் ஃபினிஷிங் இப்படியே கொண்டு வந்துடலாம். நீங்கள் இப்போ பெட்டு போடுற காஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கோல்டு வித் இதில். ப்ளஸ் இங்கே ஒரு செல்ஃப் இருந்துச்சு. இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிற ஏரியா, அதை அவங்க கர்வ் டிசைனில் பண்ணியிருக்காங்க. அந்த கர்வ் டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இடம் ஸ்பேசியஸாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் எடுத்து ஸ்பேசியஸாக பண்ணியிருக்கிறோம். இது ஒரு பெட்ரூமு, ஃபஸ்ட் பெட்ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்டில் ஃபுல்லாகவே உங்கள் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடப்பாக்கல் போட்டாங்க. உள்ளே எல்லாமே காங்கிரீட் போட்டு கடப்பாக்கல் போட்டாங்க. போட்டதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டபுள் டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவே நம்ம கடப்பாக்கல் போடலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. பாக்ஸாகவே பண்ணி மேலே லாஃப்ட்டு கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். லாஃப்ட் கவர் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த இதில் எவ்வளோ வேணால் பேலன்ஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை கடப்பாக்கல் வைக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை, கடப்பாக்கல் வச்சுக்கலாம். என்ன உள்ள உங்களுக்கு ட்ராஸ் ஏதாவது செட் பண்ணணுன்னா நமக்கு பாக்ஸை அடித்தா தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். இல்லாட்டினா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து நம்ம எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்குறோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்டில், ப்ளஸ் அதுக்கு ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஹேண்டிலில் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம். மேலே வந்து லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயே ஒரு லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே ப்ளூ அண்ட் ஒயிட்டில். இங்கேயும் அதே மாதிரி ஒரு லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக் அண்ட் ஒயிட் காம்போவில் ஒரு வால்ட்ரூஃப் அவுட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் ஃபுல்லாகவே போட்டாங்க. கடப்பாக்கல் போட்டனால நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியல. உள்ளே எவ்வளோ வேணுமோ நம்ம ஸ்பேசியஸாக பண்ண முடியல. ஹேங்கர் வேணால் ஹேங்கர் பண்ணிக்கலாம்.
இல்லை ட்ராஸ் வேணால் ட்ராஸ் பண்ணிக்கலாம். இங்கே எதுவுமே கஸ்டமைஸ் பண்ண முடியல, அதனால் என்ன பண்ணாலும் ஒரு லாக்கர் மட்டும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு லாக்கர் செட் பண்ணி இங்கே ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து சின்ன திங்ஸ் எதாவது வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் கடப்பாக்கல் போகணுன்னு அவசியம் இல்லை, நம்மளே நம்ம வந்து பாக்ஸாக பண்ணால் கூட எவ்வளோ வேணால் தாராளமாக வெயிட் வைக்கிற அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுப்போம். இது ஒயிட் அண்ட் டீக்கில் பண்ணும்போது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உட் அண்ட் ஃபினிஷில் இருக்கும். பிவிசி எது உட் எதுன்னு உங்களுக்கு அவ்வளோ சீர் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதில் ப்ளஸ் பிளாக் கலர் ஹேண்டில் கொடுக்கும்போது பார்க்குறக்கே லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு மிரர் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம மேலேயே அதே மாதிரி ஒரு லாஃப்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வாங்க பக்கத்து ரூம் பார்க்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அதே ஒயிட் அண்ட் டீக்கில் தான் ஒரு காம்போ பண்ணியிருக்கோம். எதனால் இது பண்ணியிருக்கோன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு பழைய பீரோ வச்சுருக்குறாங்க. அந்த பீரோ காம்போக்காக நம்ம ஒயிட் அண்ட் டீக் பண்ண சொன்னாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மட்டும் செப்பரேட்டாக. இது வேண்டாம்னா ரிமூவ் பண்ணி கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் எங்கே வேணுனாலும். அந்த மாதிரி செட்டப் தான் பண்ணியிருக்கு. ஃபிக்ஸட் பண்ணலை. உங்களுக்கு ஃபிக்ஸட் பண்ணால் ஃபிக்ஸட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும், வேறு ஏதாவது இடத்துல ஸ்பேஸில் வைக்கணும் அப்படின்னா கூட வேறு ஸ்பேஸில் கூட இதை அப்படியே ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல கூட வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் செட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஃபுல்லாகவே. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா, அது கீழே ஒரு ஸ்டூல்ஸு ஏதாவது ஒன்று வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு பார்க்கவே லுக் வைஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இங்கேயே ஒரு ஆர்ச் போட்டு உங்களுக்கு பண்ணும்போது இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். லுக் வைஸாக அவ்வளோ நீட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கேயே ஒரு லாஃப்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் ஒயிட் அண்ட் டீக் காம்போவில். நம்ம பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு ரேட் வைஸும் சரி லுக் வைஸும் சரி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் நீட்டாக கம்பல்சரி எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் எல்லாமே நாங்களே தான் வந்து பண்ணுவோம். ஏதோ ஆள் விட்டோ இல்லை நான் இப்போ வீடியோவில் பேசுகிறேன் வேறு ஒருத்தரவங்க வச்சு செய்வாங்க அப்படின்லாம் இல்லை. நானே தான் ஒர்க் வந்து பண்ணுவேன். உங்களோட கலந்து பேசி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட 20 கலர்ஸ்க்கு மேலே இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது, காம்போஸ் போட்டுறது எல்லாமே டிசைன்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து காட்டுவேன். காட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டு பெயிண்ட்டுக்கு எது கரெக்டாக மேட்ச் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஐடியாஸ் நிறைய கொடுப்போம். அந்த ஐடியாஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்களே எங்களோட ஐடியா கொடுப்போம். ப்ளஸ் ஸ்ட்ராங் வைஸ் ரொம்ப நல்லாவே நாங்கள் பண்ணி கொடுப்போம். நம்ம ஒர்க்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் 1 by 1 பார்த்துட்டு நான் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுலேயும் கூட உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட அதை நீங்கள் அதில் பாருங்கள். நீட்டாக உங்களுக்கு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கிராண்ட் இன்டீரியர். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.